இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 7 வகையான செரிமான பிரச்சனைகளும் அதோட அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். செரிமான பிரச்சனைகள், செரிமான அமைப்பு மற்றும் அதன் உறுப்புகளின் கோளாறு. இந்த உறுப்புகள்ல உணவு குழாய், வயிறு, குடல் மற்றும் பித்தப்பை இது எல்லாமே இருக்கு. செரிமான பிரச்சனைகள் அன்றாட நடவடிக்கைகள்ல தலையிடும் பல அறிகுறிகளுக்கு வழிவகுக்கும். சில பொதுவான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குமட்டல், வீக்கம், வாந்தி மற்றும் மலசிக்கல். வாழ்க்கை முறை தேர்வுகள், தன்னுடல் தாக்க நோய்கள்னா ஆட்டோ இம்யூனிட்டி டிசீஸ், அதாவது அதோட உறுப்புகளையே அது தாக்கிக்கிட்டு ப்ராப்ளம் கொடுக்குது. அடுத்தது மனநல பிரச்சனைகள், மரபியல் மற்றும் குடும்ப வரலாறு உள்ளிட்ட செரிமான பிரச்சனைகளும் இதுல அடங்கி இருக்கு. நமது செரிமான அமைப்பு நமது உணவுல இருந்து அனைத்து ஊட்டச்சத்துக்கள், வைட்டமின் மற்றும் மினரல்ஸ் சேகரிக்க ஒரு திறமையான பொறிமுறையை கொண்டுள்ளது. உடலின் இயல்பான செயல்பாட்டிற்கு இந்த பொருட்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். எனவே செரிமான பிரச்சனைகளும் ஊட்டச்சத்து குறைபாடுகளுக்கு வழிவகுக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள், வைட்டமின்கள் அல்லது தாதுக்களின் குறைபாடு மற்ற கோளாறுகளுக்கு வழிவகுக்கும். உதாரணமாக இரும்பு சத்து குறைபாடு இரத்த சோகையை உண்டாக்கும். இது செரிமான பிரச்சனைகளால் ஏற்படும் பொதுவான கோளாறு. செரிமான பிரச்சனைகளை சமாளிக்க பல வழிகள் இருக்கு. ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிப்பதே முதன்மையான வழி. அதிக உணவு, நார்சத்து கொண்ட நன்கு சீரான உணவை உட்கொள்ளுதல் இதில் அடங்கும். மேலும் கொழுப்பு அல்லது பாதிக்கப்பட்ட உணவுகளை நீக்குவது செரிமான பிரச்சனைகளின் அறிகுறிகளை எளிதாக்க உதவும். மேலும் செரிமான பிரச்சனைகளின் கடுமையான அறிகுறிகளுக்கு சிகிச்சை அளிக்க பல மருந்துகள் இருக்கு. அதே மாதிரி சுகாதார நிபுணர்கள் பித்தப்பை கற்கள் போன்ற கடுமையான கோளாறுகளில் அறுவை சிகிச்சை கூட செய்வாங்க. செரிமான பிரச்சனைகளை நிறைய வகைகள் இருக்கு. அது என்னென்ன என்பதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உணவு சகிப்புத்தன்மை. இந்த செரிமான பிரச்சனைகளுக்கு காரணம் உங்கள் உடலை திறமையாக உடைக்க முடியாத உணவுகளை சாப்பிடுறது தான். துரித உணவு, அதிக சர்க்கரை உணவுகள் போன்ற பாதிக்கப்பட்ட உணவுகள் இதுல இருக்கு. உதாரணமாக சில லாக்டோ சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள் பால் உணவுகளை சாப்பிட்டால் செரிமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இதே போல பசையம், ஒவ்வாமை அல்லது செலியாக் நோய் உள்ளவர்கள் பசையம் இல்லாத உணவுகளை சாப்பிட்டால் செரிமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உணவு சகிப்புத்தன்மை குறைபாடுகள் சிகிச்சையில் மருந்துகள், வீட்டு வைத்தியம் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஆகியவை அடங்கியிருக்கு. முதல்ல உணர்திறன் மற்றும் சகிப்புத்தன்மையற்ற உணவுகள் பற்றி எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள் தூண்டுதல்களை நீங்கள் அறிந்தவுடன் அவற்றை சாப்பிடுவதை நம்ம தவிர்த்து ஆரோக்கியமான விருப்பங்களுடன் அவற்றை மாற்றவும். வழக்கமான உடற்பயிற்சி பல உணவு சகிப்புத்தன்மை கோளாறுகளை தடுக்க உதவும். லேசான ஒவ்வாமை எதிர்விளைவுகளுக்கு சிகிச்சை அளிக்க நீங்கள் பின்வரும் தீர்வுகளுக்கு செல்ல வேண்டும். உங்கள் உடல்ல ஏதேனும் எதிர்வினை ஏற்பட்டால் உடனடியாக உணவை உண்பதை நிறுத்த வேண்டும். லேசான எதிர்வினையின் அறிகுறிகளை குறைக்க நீங்கள் ஓவர் தி கவுண்டர் ஹிஸ்டமைன்களை எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் ஒவ்வாமை குறையவில்லை மற்றும் மோசமாக இருந்துச்சுன்னா ஒரு டாக்டரை போயிட்டு நம்ம ஆலோசனை செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது வீக்கம். வீக்கம் என்பது வயிறு மற்றும் குடல் வாயு அல்லது காற்று குவிவது. சில உணவுகளுக்கு குடல் பாக்டீரியாவின் எதிர்வினைகள் காரணமாய் இருக்கும். மேலும் சாப்பிடும்போது அல்லது பேசும்போது அடிக்கடியான காற்றை விழுங்குவதும் காரணமாய் இருக்கலாம். வீக்கத்தை ஏற்படுத்தும் சில உணவுகள் கார்போஹைட்ரேட்டுகள், உப்பு நிறைந்த உணவுகள், பால் மற்றும் கார்போனேற்றப்பட்ட பானங்கள் தான். நீங்கள் அதிகமாக சாப்பிடுவது, மிக வேகமாக சாப்பிடுவது, மலசிக்கல் அல்லது IBS நோயால் பாதிக்கப்படுவது போன்ற பிற காரணங்கள் தான் உருவாகும். பல மருந்துகள் பக்க விளைவாக வீக்கத்தை ஏற்படுத்தலாம். கூடுதலாக வீக்கம் வயிற்றுவலி, முழுமை வாய்வு மற்றும் அடிக்கடி துர்நாற்றம் ஆகியவற்றையும் ஏற்படுத்தும். அடுத்தது வயிற்றுப்போக்கு. நீங்கள் வழக்கத்தை விட அடிக்கடி தளர்வான மற்றும் தண்ணீருடன் மலம் கழிக்கும் போது நீங்கள் வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்படலாம். இது பல காரணங்களால் ஏற்படும். உதாரணமாக உங்களுக்கு உணவு உணர்திறன் அல்லது உணவு சகிப்புத்தன்மை இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த உணவை சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். மேலும் பல மருத்துவ நிலைமைகள் வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும். வயிற்றுப்போக்கு அமீபியாசிஸ் மற்றும் உணவு விஷம் ஆகியவையில இருக்கு. கவலை மற்றும் நீடித்த மன அழுத்தம் போன்ற மனநல கோளாறுகளும் இந்த வயிற்றுப்போக்கு தூண்டுதலா ஆகும். நீண்ட காலத்திற்கு வயிற்றுப்போக்கு உடலில் நீரிழப்பு ஏற்படுத்தும். மேலும் இது காய்ச்சலுக்கும் வழிவகுக்கும். வயிற்றுப்போக்கின் அறிகுறிகள் கடுமையாக இருந்துச்சுன்னா மருத்துவரை போய் நம்ம ஆலோசனை செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது
குமட்டல் என்பது வாந்தி எடுப்பதற்கு முன் வயிற்றில் ஏற்படும் அசௌகரியம். வாந்தி என்பது தன்னிசையாக வயிற்றை காலி செய்வதாகும். ஒரு குறிப்பிட்ட உணவு மற்றும் மருந்து சாப்பிடுவதால் இரண்டும் ஏற்படலாம். வயிற்றில் உள்ள நச்சு பொருளை அகற்றுவது உடல்ல உள்ள அனிச்சை செயலாகும். அதாவது வயிற்றில் உள்ள நச்சு பொருளை அகற்றுவது உடல்ல உள்ள நச்சை வெளியேற்றும். இது மற்ற அடிப்படை நிலைமைகளுக்கும் குமட்டல் மற்றும் வாந்தியை ஏற்படுத்தும். வயிற்று காய்ச்சல், உணவு விஷம், கீமோதெரபி, இயக்க நோய் அல்லது குமட்டல் மற்றும் வாந்தியின் சில காரணங்கள் இதுல இருக்கு. குமட்டல் மற்றும் வாந்தி எடுத்தல் மருந்துகளை பயன்படுத்தி சில உணவுகளையும் உண்ணலாம். கூடுதலாக ஒரு மருத்துவர் குமட்டல் எதிர்ப்பு மருந்துகளை பரிந்துரைக்கலாம். மேலும் நீர் இழப்பு குமட்டலை மோசமாக்கும் என்பதனால உங்களை நீங்கள் ஹைட்ரேட் செய்வது ரொம்ப அவசியம். அதனால நிறைய தண்ணி குடிச்சுக்கணும். குமட்டல் மற்றும் வாந்தி ஒரு நாளுக்கு மேல் நீடித்தால் நீங்கள் ஒரு மருத்துவரை போய் ஆலோசனை செய்ய வேண்டும். மேலும் வாந்தி அல்லது மலத்தில் ரத்தம் வந்துச்சுன்னா அதை பரிசோதிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்தது அஜீரணம் வயிற்றுவலி. அஜீரணம் வயிற்றுவலி அல்லது டிஸ்பேசியா என்று அழைக்கப்படுது. மேலும் வயிறு அல்லது வயிற்று வலி அசௌகரியம் இருக்கும்போது இது நிகழ்கிறது. குறிப்பிட்ட உணவுகளை சாப்பிடுவது அதை தூண்டும். காரணத்தை பொறுத்து அஜீரணம் லேசானதாகவோ அல்லது கடுமையானதாகவோ இருக்கலாம். வேறு சில கோளாறுகள் அஜீரண அறிகுறிகளை ஏற்படுத்தும். கூடுதலாக சில மருந்துகள் பக்க விளைவுகளை கூட ஏற்படுத்தலாம் மற்றும் அஜீரணத்தையும் வழிவகுக்கும். அஜீரணத்தின் சில கடுமையான அறிகுறிகள் கடுமையான வாந்தி, கருப்பு மலம், சோர்வு, மூச்சு திணறல் அல்லது கார்டியாக் மார்பு வலி ஆகியவை அடங்கும். இந்த கடுமையான அறிகுறிகளை ஏதேனும் ஒன்றை நீங்க சந்தித்தீங்கன்னா உடனடியாக நம்ம டாக்டர் கிட்ட சிகிச்சையை எடுத்துக்கொள்வது ரொம்ப அவசியம். மீதி உள்ள விஷயத்தை மற்றொரு பாகத்தில் வீடியோவாக நாங்க வெளியிடுவோம். அதை பார்த்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.